உயர்ந்த சக்தி, அல்டிமேட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஓ! சரி. ஆமாய்யா. ஆங்கில வார்த்தைங்களா? தமிழ் வார்த்தைங்களா? இல்ல எந்த மொழி வார்த்தைங்க இது? அது வந்து சைனீஸ் லாங்குவேஜ் தான். நம்ம சைனீஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அது. ஸோ சைனீஸ்ல தான் இருக்குது. நம்ம இங்கிலீஷ்ல அல்டிமேட் எனர்ஜின்னு சொல்றோம். தமிழ் தாய்ச்சிங்கிறத யாரெல்லாம் கத்துக்கலாங்க? அதாவது ஆண்கள், பெண்கள், அ வயதானவர்கள், எஸ். கர்ப்பிணி பெண்கள், ஒரு ஆப்பரேஷன் பண்ணவங்க, அ இந்த மாரி வந்து யார் வேணா கத்துக்கலாங்களா? இப்ப வந்து கராத்தா, குங்ஃபூ, ஜூடோ அது மாரி நெறைய இருக்கு இல்லைங்களா? ஆமாய்யா. அது வேற, இது வேறங்களா? டாய்ச்சிங்கிறது என்ட்ரி வேறங்களா? இல்ல அதுவும் இதுவும் உள்ள ஒண்ணுங்களா? அதாவதுய்யா, என்ன டிஃபரன்ஸ்? டிஃபரன்ஸுன்னு இருக்குது. நான் சில டிஃபரன்ஸ் இருக்குத நான் அத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பொதுவா வந்து என்னுடைய தாட்ஸ் நான் நெனைக்கிறது, நான் வந்து ஆரம்ப காலத்தில இந்த 20 நிமிஷமும் நம்ம மனசு ஒரு நிலையா, உடல் அசைவோட சேர்ந்து செயல்படுறனால, அத மூவிங் மெடிடேஷன்னு சொல்றோம். வாழ்க வையகம்! நண்பர்களே, டாய்ச்சி அப்டின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, இப்போ நாம இந்த பதிவுல டாய்ச்சி பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். அதற்காக 28 வருடமாக டாய்ச்சி கலை கற்றுக்கொண்டு பலருக்கும் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கும் நாகர்கோயிலைச் சேர்ந்த டாய்ச்சி மாஸ்டர் திரு சண்முகம் ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க. எனவே நம்ம என்ன பண்ண போறோம்னா, அவரோட இருந்து டாய்ச்சி பத்தி, டாய்ச்சின்னா என்ன? அதுக்கு அர்த்தம் என்ன? அத நம்ம எப்படி கத்துக்கலாம்? அதோட பெனிஃபிட்ஸ் என்ன? அப்படிங்கிற நெறைய விஷயங்கள டிஸ்கஸ் பண்ண போறோம். எனவே இப்பொழுது டாய்ச்சி மாஸ்டர் சண்முகம் ஐயா அவர்களை நம்ம வரவேற்கலாம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம் ஐயா. மகிழ்ச்சிங்கய்யா. மகிழ்ச்சி. நீங்க வந்து நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கிறீங்க. நாகர்கோயிலேருந்து வந்திருக்கீங்க. ஆமாய்யா. அதுக்காக வந்து முதல்ல நன்றிங்க உங்களுக்கு. நன்றி, வணக்கம். டாய்ச்சி அப்படின்னா என்னங்கிறது வந்து பல பேருக்கு இன்னும் தெரியலைங்கய்யா. ஆமா. அதனால நம்ம வந்து இந்த விஷயத்த மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்கள வர சொன்னேங்க. நன்றி. மகிழ்ச்சி. நீங்க வந்து 28 வருஷமா இந்த டாய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அ டாய்ச்சி அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னங்கய்யா? உயர்ந்த சக்தி, அல்டிமேட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஓ! சரி. ஆமாய்யா. இப்ப டாய்ச்சிங்கிறது இது ஆங்கில வார்த்தைங்களா? தமிழ் வார்த்தைங்களா? இல்ல எந்த மொழி வார்த்தைங்க இது? அது வந்து சைனீஸ் லாங்குவேஜ் தான். நம்ம சைனீஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அது. ஸோ சைனீஸ்ல தான் இருக்குது. நம்ம இங்கிலீஷ்ல அல்டிமேட் எனர்ஜின்னு சொல்றோம். தமிழ்ல உயர்ந்த சக்தின்னு சொல்றோம். உயர்ந்த ஆமா. சக்தி. நம்ம உடல்ல அந்த பயிற்சியின் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு சி எனர்ஜி. சி. யா. ஸ்பெல்லிங் எதுக்கு? சி. அ சிஹெச்ஐ. அ QI. QI. ஆமா. சைனீஸ் லாங்குவேஜ்ல ஓ! அதுல QI. எஸ். ஓ! சி. நம்ம சொல்லும்போது சீன்னு சொல்லுவோம். ஆமா. ஆனா QI தான் ஸ்பெல்லிங். ஸ்பெல்லிங். நம்ம வந்து எனர்ஜின்னு சொல்லிக்கிறோம். ஏன் இந்த டாய்ச்சி வந்து அதோட கான்செப்ட் என்னங்க? டாய்ச்சியோட கான்செப்ட். அ தாய்ச்சி வந்து பயிற்சி பண்றவங்களுக்கு முழுமையான உடல் ஆரோக்கியத்த குடுக்கக்கூடியது. ஓ! ஆமா. அது வந்து அ அசைவோட சேர்ந்த உடல் ஆரோக்கியம். அததான் அது சொல்லுது. கான்செப்ட் அதுதான். இது வந்து இந்த டாய்ச்சிங்கிறது வந்து எந்த நாட்ல உருவானதுங்க? அ சீனா நாட்ல உருவானது. சீன நாட்டினுடைய பாரம்பரிய கலை அது. பல 100 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த கலைய அவங்க கத்துக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து உங்களுக்கு குறிப்பா அந்த காலத்துல போருக்கு பயன்படுத்துறதுக்காக இந்த கலைய கத்துக்கிட்டாங்க. இப்ப நமக்கு நெறைய அணு ஆயுதம் அந்த மாதிரி நெறைய டெக்னாலஜி வளர்ந்ததுனால, அத எல்லாருமே உடற்பயிற்சியா கொண்டு வந்துட்டாங்க. இத உடற்பயிற்சியா கொண்டு வரதுக்கு என்ன காரணம்னா, இந்த பயிற்சி வந்து முழு முழு உடல் இயக்க பயிற்சி. அதனால அப்ப வந்து இந்த டாய்ச்சி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, டாய்ச்சிங்கிறத தற்காப்பு கலையாவும் பயன்படுத்தலாம். பயன்படுத்தலாம். உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு எக்சர்சைஸ் அந்த மாரியும் பயன்படுத்தலாம். பயன்படுத்திக்கலாம் ஐயா. இது மனச ஒருநிலைப்படுத்துறதுக்கான ஒரு தியானமாவும் பயன்படுத்தலாம். பயன்படுத்திக்கலாம். இத எப்படி சொல்றேன்னா, முழு உடல் இயக்க பயிற்சின்னு சொல்றனால, உடல் முழுவதையும் அசைவுகளை ஏற்படுத்தி ஒரு நடன அசைவு மாதிரி பயிற்சி பண்றதுனால, இத மூவிங் மெடிடேஷன்னும் சொல்றாங்க. ஓ! மூவிங் மெடிடேஷன். மெடிடேஷன். சாதாரணமா நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது, கண்ண மூடிட்டு மெடிடேஷன் பண்றோம். அ அதுக்கு எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் இந்த தாய்ச்சிங்கிறது வந்து, அந்த டான்ஸ் ஃபார்ம்னு சொல்றதுல ஒரு 85 ஃபார்ம் இருக்குது. இத நம்ம ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்கு மினிமம் 20 நிமிஷம் ஆகுது. இந்த 20 நிமிஷமும் நம்ம மனசு ஒரு நிலையா, உடல் அசைவோட சேர்ந்து செயல்படுறனால, அத மூவிங் மெடிடேஷன்னு சொல்றோம்.
சரிங்க. இப்ப வந்து இந்த டாய்ச்சிங்கிறத யாரெல்லாம் கத்துக்கலாங்க? அதாவது ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், எஸ். கர்ப்பிணி பெண்கள், ஒரு ஆப்ரேஷன் பண்ணவங்க, ஆ, இந்த மாரி வந்து யார் வேணா கத்துக்கலாங்களா? ஆ, இல்ல வந்து இவங்க குறிப்பிட்ட இவங்க தான் கத்துக்கணும்னு கணக்கு இருக்குங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ரொம்ப குள்ளமா இருக்கிறேன். ஆ, நான் ரொம்ப ஹைட்டா இருக்கேன். நான் ரொம்ப குண்டா இருக்கிறேன். ஆ, எனக்கு ரொம்ப வீக்கா இருக்கிறேன். இந்த மாரி இவங்க யார் வேணா வந்து கத்துக்கலாங்களா? ஆ. இல்ல டாய்ச்சின்னா இந்த மாரி இவங்க இருக்கிறவங்க மட்டும் தான் கத்துக்கணும்னு ரூல்ஸ் இருக்குங்களா? அப்படிலாம் இல்லையா? ஆ, தாய்ச்சியை வந்து எல்லாரும் நீங்க கேட்ட கொஸ்டின் படி ஆண், பெண் கத்துக்கலாம். வயது வரம்புங்கிறது வந்து ஒரு 9 வயதிலிருந்து 90 வயசு வரை ம். கத்துக்கிடலாம். அதுக்கு வயசு வரம்பு இல்ல. நீங்க வண்ணமா, குள்ளமா இப்படி கேட்டீங்க. எல்லாருமே கத்துக்கிடலாம். இதுல வண்ணமா இருக்கிறவங்களுக்கு கத்துக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ். என்ன சான்ஸ்னா, உடல்ல அவங்களுக்கு கொழுப்பு வந்து அதாவது கொலஸ்ட்ரால் நெறைய ஆர்கன்ஸ சுத்தி இருக்கும். இடுப்பு பாகத்த ஃபுல்லா சுத்தி இருக்கும். அந்த பயிற்சியினால அந்த கொலஸ்ட்ரால் எல்லாமே அந்த கொழுப்பு இது அவ்வளவுமே ரிடியூஸ் ஆகுது. அந்த ஆர்கன்ஸ சுத்தி இருக்கிறது ரிடியூஸ் ஆயிரும். வயிறு பக்கம், முதுகு பக்கம் சேர்ந்து சுத்தி இருக்கிறது ரெடியூஸ் ஆயிரும். ஸோ இவங்க இந்த பயிற்சிய பண்ணும்போது, அவங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எடை வந்து அவங்களுக்கு ஒரு இடையூறு இல்லாத எடையா மாறிரும் அந்த பயிற்சியில. ஐயா நீங்க வண்ணமா இருக்கிறதுன்னு சொல்றது வந்து குண்டா இருக்கிறத நீங்க சொல்றீங்க. எஸ், எஸ், எஸ். குண்டா இருக்கிறது. உங்க ஊர்ல அது இருக்குங்க. எஸ், எஸ். என்னன்னா, நாங்க வந்து நிறமா ஓ! இருக்கிறவங்க நேரம். எஸ். நிறமா இருக்கிறவங்க வந்து அதாவது கத்துக்கணும். ஓகே. அ அப்போ வந்து இவங்க மொழியில வந்து வெயிட்டா இருக்கிறவங்க. ஆமா. கொஞ்சம் எடை கூடுதலா ஃபேட்டா இருக்கிறவங்க. இருக்கிறவங்க. சரி. அப்புறம் அ கர்ப்பிணி பெண்கள்னு சொல்றாங்க. கர்ப்பிணி பெண்கள் வந்து யூட்ரஸ்ல குழந்தை நல்லா ஆரோக்கியமா, சேஃபா இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிட்டுனா, அதுக்கு சில மருந்துகள் இருக்கும். அந்த மாசம் கழிஞ்ச பிறகு இருந்தா, அவங்க சின்னதா சிம்பிளாட்ட அதாவது நான் சொல்லியிருக்கேன் லெவல் 1, லெவல் 2லாம் நமக்கு இதில இருக்குது தாய்ச்சில. அத அவங்க சிறிய அசைவுகள் உள்ள ஃபார்ம்கள அவங்க செய்துக்கிடலாம். டாக்டர்ட்டயும் அவங்க கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அத செய்யலாம். ம். அ இது போகய்யா நீங்க நம்ம குழந்த அது அதாவது பெண்கள் மாதவிடாய் காலத்தில சில பெண்கள் ஒரு 3 டேஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சில பெண்களுக்கு அது இர்ரெகுலரா இருக்கும். இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த பயிற்சி வந்து சரியான இர்ரெகுலர சரி பண்ணுது. கஷ்டப்படுறவங்கள அது நல்ல நார்மலா வைக்கக்கூடியது. இப்படி அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. உங்களுக்கு எடை சொன்னேன், பெண்களுக்கு சொன்னேன், வயசு சொல்லிட்டேன். இத தாண்டி இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்கய்யா? ஓ ஏதோ ஆப்பரேஷன் பண்ணவங்க. எஸ். அதாவது கை கால் ஏதோ மூட்டு உடைஞ்சு ஆப்பரேஷன் பண்ணவங்க, ஹார்ட் ஆப்பரேஷன் அந்த அவங்களும் கத்துக்கலாமா? கத்துக்கிடலாம் ஐயா. அதாவது ஆப்ரேஷன் பண்ணவங்க டாக்டருடைய அட்வைஸ கேட்டுட்டு எவ்வளோ காலத்துக்கு பிறகு பண்ணலாங்கிறது இருக்குது. இது போக ரெக்கார்டிக்கலா சொல்ல வர்றது பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்க ஒரு 6 மந்த்துக்கு பிறகு தாய்ச்சி பிராக்டிஸ் பண்றாங்க. ஓ! அது நம்மட்ட நெறைய பேர் கேட்டு அத பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறது நமக்கு ப்ரூஃப் ஆட்டே சொல்லலாம். ஆமாய்யா. ஐயா நீங்க வந்து எத்தன வருடமாக இந்த பயிற்சியில இருக்கீங்க? நான் அதாவதுய்யா என்னுடைய ஆரம்ப காலம் வந்து கராத்தே. கராத்தே பயிற்சியை நான் 82ல தொடங்குனேன். 82 தொடங்கி 83ல இருந்து கராத்தே டீச் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப கிட்டத்தட்ட 44 வருஷம் ஆகுது. என்னுடைய குருநாதர் திரு மைக்கேல் செல்வராஜ் அவங்களுடைய நேரடி மாணவனா, அவங்க ஆரம்ப காலத்தில கராத்தே மாஸ்டர், கராத்தே பயிற்சி குடுத்தாங்க. அவங்க கிட்ட நம்ம கராத்தே கற்றுக்கிட்டோம். கராத்தே பயிற்சி பெற்றுட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு தாய்ச்சிங்கிற ஒரு கலைக்கு மேல ரொம்ப மோகம் வந்தது. அந்த ஆம்பிஷன்னால அவங்க கொஞ்சம் தேட ஆரம்பிச்சுட்டு, ஒரு 97ல கராத்தேல இருக்கும்போதே அவங்க தாய்ச்சி கத்துக்கிறதுக்காக போயிருந்தாங்க. போயிட்டு 98ல அதாவது 97க்கு பிறகு 98, 99 அந்த இயர்லயே நாங்களும் கராத்தேல இருந்தனால மாஸ்டர் கூட சேர்ந்து தாய்ச்சியும் பயணிக்க ஆரம்பிச்சுட்டோம். இப்படி பயிற்சி பண்ணிக்கிட்டு கராத்தேயும் பண்ணிக்கிட்டு இருந்தோம், தாய்ச்சியும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். தாய்ச்சி அவங்க கிட்ட கத்துக்கிட்டு இருந்தனால, இப்போ அத தொடர்ந்து தாய்ச்சியையும் நான் ஒரு 28 வருஷமா டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 28 வருஷமா நீங்க டீச் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ். ஆமாய்யா. இப்ப நீங்க வந்து அ உங்க இந்தியால மட்டும் தான் கத்துக்கிட்டீங்களா? இல்ல வெளிநாடுலாம் போய் கத்துக்கிட்டீங்களா? ஆமாய்யா. அதாவது நம்மளுடைய குருநாதர் நான் சொன்னேன். அவங்க ஒவ்வொரு வருடமும் அதாவது சைனால கிராண்ட் மாஸ்டர் ஃபூஷாங் யான் அவங்க 2017 மார்ச் 27ஆம் தேதி இறந்துட்டாங்க. அவங்க சன் 6வது ஜெனரேஷன். அவங்க 5வது ஜெனரேஷன், இவங்க 6வது ஜெனரேஷன். அவங்க மாஸ்டர் கிக்காங் சைனீஸ் நேமு. அவங்கள வீட்ல ஜேம்ஸ் ஃபூ
அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இப்போ கிராண்ட் மாஸ்டர். அவங்க இப்போ இந்த சைனீஸ் மார்ஷல் ஆர்ட்ஸை வேர்ல்டு ஃபுல்லாக கொண்டு போகிறாங்க. என்னுடைய குருநாதர் ஒவ்வொரு வருடமும் 2 பேர்கிட்டையும் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி இருந்தாங்க. அவங்கள்ட்ட நேரடியாக கற்றுக்கிட்டு இப்போ நானும் சைனா போகிறேன். சைனா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க மாஸ்டர் ஜேம்ஸ் ஃபூன் சொன்னோம்ல, அவங்ககிட்ட நேரடியாக இப்போ பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நிறைய தடவை நீங்க சைனா போயிருக்கீங்க? இல்லையா, நான் ஒரு தடவை தான் ஒரு போயிருக்கிறேன். தடவை. ஆமாம். இந்த தடவை போகிறதுக்கு ரெடி ஆகும்போது வார் டைம். அதனால் அது எனக்கு முடியல. நெக்ஸ்ட் இயர் வந்து மாஸ்டர் 5வது ஜெனரேஷன் ஃபூஷாங்யான் அவர்களுடைய 10வது டெத் ஆனிவர்சரி. அதை அங்கே பெருசாக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் கலந்துக்கிறதுக்கு நெக்ஸ்ட் இயர் போயிடுவேன். எவரி மார்ச். நாங்களாம் வரலாங்களா? தாராளம் வரலாம் ஐயா, தாராளம் வரலாம். இன்னொன்று என்னுடைய ஆம்பிஷன், மாஸ்டர் எப்படி இந்தியா ஃபுல்லாக எல்லாரும் தாய்ச்சி ஆரோக்கியமாக கற்றுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்களோ, அதை நம்ம இப்போ எடுத்து கொண்டு போகிறோம். பட் நான் ஒரு ஆள் நினச்சி கண்டிப்பாக அது நடக்காது. அப்போ நிறைய பயிற்சியாளர்களை உருவாக்கக்கூடிய வேலையை நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன். பயிற்சியாளருக்கு விருப்பம் இல்லாதவங்க உடல் ஆரோக்கியத்துக்காக பயிற்சி பண்ண அவங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இனி நிறைய பயிற்சியாளரை உருவாக்குனா நம்ம நிறைய மாஸ்டருடைய ஆம்பிஷனான தாய்ச்சி எல்லா இடமும் கொண்டு போகலாம். பயிற்சியாளரை உருவாக்கி அவர்களையும் சைனாக்கு நான் கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது தான் என்னுடைய ஆம்பிஷன். இப்போ அடுத்த இயர் 2027 மினிமம் ஒரு 6 to 7 பயிற்சியாளர்களை சைனா கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். சரி. தேங்க்யூ. நான் ரொம்ப வருஷமா இந்த டாய்ச்சி கலையை வந்து நானும் கற்றுக்கணும், பொதுமக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அது ரொம்ப எனக்கு நன்றி. சரியான மாஸ்டர் கிடைக்காம ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இறைவன் அருள்லையா. இப்பதான் நீங்க மாஸ்டர் இறைவன் கிடைச்சிருக்கீங்க. அருள்லையா. உங்க மகன் நாகராஜன் ஆமா. அவர் தான் எனக்கு வந்து மெயில் பண்ணாருங்க முதல்ல. ஓகேயா. மெயில் பண்ணிட்டு அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு ம். அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி ம். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசி தான் கற்றுக்கிட்டேன். நண்பர்களே, ம். ஐயா வந்து அங்கே வந்து 6 மாசமா அந்த லெவல் 1 அப்படி ஒரு லெவல் இருக்குதுங்க. அது வந்து ஒரு 6 மாசமா கற்றுக் கொடுப்பாரு. 6 மாசமா கற்றுக் கொடுக்குற அந்த பயிற்சியை நான் கேட்டுக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக ஐயாவும் ஒரு மகன் எல்லாம் அவங்க டீம் எல்லாம் கிளம்பி வந்து ஆழியாரில் 2 நாளில் முழுமையாக எனக்கும் சில பேருக்கும் 2 நாளில் முழுமையாக கற்றுக் கொடுத்தாரு. ஆமாய்யா. இப்போது அந்த பயிற்சி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப அருமையாக இருக்குது. என் முதல்ல நீங்கள் 6 மாதம் கற்றுக் கொடுக்க வேண்டிய அந்த பயிற்சியை நான் கேட்டேங்கிறதுக்காக 2 நாளில், அதுவும் நீங்கள் நேரில் வந்து கற்றுக் கொடுத்ததுக்காக முதல்ல உங்கள் மனசார உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் இன்னொரு சன் அவருக்கும் ஒரு டீம் கார்த்தி எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறீங்க. இப்போ வந்து கராத்தா, குங்ஃபு, ஜூடோ அது மாதிரி நிறைய இருக்கு இல்லைங்களா? ஆமாய்யா. அது வேற இது வேறங்களா? டாய்ச்சிங்கிறது என்ட்ரி வேறங்களா? இல்லை அதுவும் இது உள்ள ஒன்றுங்களா? அதாவதுயா, என்ன டிஃபரன்ஸ்? டிஃப்ரென்ஸுன்னு இருக்குது. நான் சில டிஃப்ரென்ஸ் இருக்குதை நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பொதுவாக வந்து என்னுடைய தாட்ஸ் நான் நினைக்கிறது, நான் வந்து ஆரம்ப காலத்தில் அடிமுறை சிலம்பம் படிச்சிருக்கிறேன் சின்ன வயசில். அதை ஒரு லேர்னிங் அது என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்புறமா கராட்டேயில் முழுமையாக ஈடுபட்டேன். கராட்டேயில் முழுமையாக ஈடுபட்டு நிறைய பயிற்சி செய்கிறது, பயிற்சியாளர்கள் உருவாக்குறது, நிறைய ஸ்கூல்ஸு கிளாஸு எல்லாமே வச்சுருக்கேன். நிறைய ஸ்கூல்களுக்கு எடுத்து விட்ருக்கோம். இதை செய்துக்கிட்டு இருக்கும்போது குருநாதருடைய ஆசையின் காரணமாக நம்ம தாய்ச்சி கற்றுக்கிட்டோம். இப்போ தாய்ச்சியும் முழுமையாக கற்றுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் நான் 100% கற்றுக்கிட்டேன்னு சொல்லவே முடியாது. நம்ம 100% நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம சைனா மாஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, 60 வருஷம் 70 வருஷம் அவங்க பயிற்சி பெற்ற பிறகும் ஐ எம் லேர்னிங் அப்படி தான் சொல்லுதாங்க. அப்போ அதில் என்ன அர்த்தம் ஐ எம் லேர்னிங்னா, லேர்னிங் வந்து எண்டே இல்லை, அதுதான் குறிப்பு. இன்னொன்னையா, மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாமே ஒன்று தான் ஐயா. எதுக்காக சொல்கிறேன்னா, ஹியூமன் பாடியில் உள்ள வீக் பாயிண்டை அடிக்கிறது தான் ஆர்ட். எல்லா மார்ஷியல் ஆர்ட்டும் அதைத்தான் சொல்லி கொடுக்குது. அப்போ அந்த வீக் பாயிண்ட்டுங்கிறது உலகம் ஃபுல்லாக எல்லா மனிதர்களுக்குமே அந்தந்த பார்ட்டில் தான் இருக்குது. அப்போ அதை அடிக்கிறதுக்கு தான் எல்லா மார்ஷியல் ஆர்ட்டும் சொல்லி கொடுக்குது. ஆனால் அதை நம்ம சரியாக முறையாக பயிற்சியோடு கற்றுக்கிட்டா தான் எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸும் ஒன்றுங்கிறத நம்ம உணர முடியும். இன்னொன்றையா வித்தியாசம்னு நம்ம சொன்னோம். எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸும் சொல்லி கொடுத்தாலும் தாய்ச்சியில் உள்ள ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, தாய்ச்சி ப்ராக்டிஸ் பண்ணும்போது பேசிக் ஃபண்டமெண்டலாக அவங்க சொல்லி கொடுக்கறது ஃபஸ்ட்டு பேலன்ஸ் சிஸ்டமும் ஸ்டெபிலிட்டியும். எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ்லேயும் அது இருக்குது. பட் அதை பேசிக் ஃபண்டமெண்டலாக டீச் பண்ணுறது கிடையாது. காமனாக டீச் பண்ணும்போது அது கூடயே எல்லாமே வரும். பட் தாய்ச்சியில் பேலன்ஸு, ஸ்டெபிலிட்டி, இந்த சிஸ்டத்தை அவங்க
பேசிக்காக பண்ணும்போது அதில் ரிலாக்ஸேஷனுக்கு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. தாய்ச்சியில் ஃபஸ்ட்டு நம்ம கிடைக்கக்கூடிய 2 விஷயம் டெட் ஸ்லோ அண்டு ரிலாக்ஸேஷன். இந்த 2ம் தான் நம்ம ஹியூமன் பாடியில் நம்ம சொன்ன உடல் ஆரோக்கிய இயக்க பயிற்சின்னு சொன்னேன். அதை இந்த 2ம் தான் நமக்கு முழுமையாகவும் அதிகமாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்குது. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம ஃப்யூச்சரில் அடுத்த செஷன் பேசும்போதெல்லாம் பேசிக்கலாம். அப்போது இந்த தாய்ச்சியில் அந்த 2ம் இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்டர்னல் நம்மகிட்ட இருந்து போகக்கூடிய அந்த பவர் வந்து முழுமையாக எதிராளி மேலே 100% போய் ரீச் ஆகும். இது போக ரிலாக்ஸுக்குள்ளே தான் உங்களுக்கு மோர் பவர் ஸ்ட்ரென்த்து இருக்குங்கிறதும் அதில் உண்மையான ஒன்று. அப்போ இந்த 2ம் பண்ணுறதுனால தாய்ச்சி நம்பர் 1 அப்படி இருக்குது. மற்ற மார்ஷியல் ஆர்ட்ஸில் இது இருக்குது. பட் அது எப்படின்னா முரட்டுத்தனம், மிருக சக்தி அப்படிங்கிற மாதிரி அந்த பயிற்சியை செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணும்போது அவங்க உடம்ப முரட்டுத்தனமாக பயன்படுத்துறதுனால 100% எதிராளி மேலே தாக்கக்கூடிய அந்த % போகாது. 50% இருக்கலாம், இல்லை 60% ஏதோ சம். ஆனால் தாய்ச்சியில் ரிலாக்ஸு டெட் ஸ்லோ ப்ராக்டிஸ்னால் கிடைக்கக்கூடிய பவர் சீன்னு நம்ம சொன்னோம். அது வந்து நம்ம எதிராளி மேலே ப்ரெசன்ட் பண்ணும்போது 100% தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போக நம்ம நிறைய சைனீஸ் படம் குங்ஃபு இதெல்லாம் பார்த்துருப்போம். அதில் எதிராளியை ஃபைட் பண்ணும்போது பாம்பை வச்சு அடித்தா 5 விரல்கள் அந்த பாம்பெல்லாம் இரத்தக்கட்டு மாதிரி அங்கே பதிஞ்சிரும். அதை நம்ம படத்தில் பார்த்துருக்கோம். படத்தில் பார்த்ததில் உண்மை. ரிலாக்ஸாக நம்ம அந்த டெக்னிக்கை பயன்படுத்தும் போது அந்த தாக்கமும் அந்த அளவுக்குள்ள இன்ஜுரியும் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, மற்ற கலைகளை விட இந்த டாய்ச்சியில் வந்து ரிலாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ட் இருக்குதுயா. ஆமாம், ஸ்டெபிலிட்டி, பேலன்ஸ். மற்ற ஒரு பயிற்சி செஞ்சு முடிச்சோன்னே டயர்டாக இருப்பாங்க, ரெஸ்ட் தேவைப்படும். எஸ், இது பயிற்சியே ரெஸ்ட் தான். பயிற்சி செய்யும் பொழுதே அந்த ஸ்லோவாக செய்கிறது. ஆமாய்யா. மனசை ஒருங்கிணைத்து செய்கிறது, ரிலாக்ஸாக செய்கிறது, அப்புறம் பாடியோட அந்த அலைன்மெண்ட்டை வந்து ஒழுங்கு பண்ணுறது, இதெல்லாம் வந்து இதில் இருக்குதுயா. ஸ்பெஷல் முட்டினுடைய நெகிழ்வுத்தன்மை, சுவாசத்தினுடைய சுவாசத்திறன், இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். அது வந்து பாடி, மைண்டு, பிரீத்து, அப்புறம் நம்மளுடைய புத்தி, எல்லாம் ஒரு சேர. அதாவது ஃபியூச்சரில் சைமல்டேனியஸ் சிஸ்டம் நம்ம பயிற்சியில் எல்லாமே வரணும். அது ஆரம்ப காலத்தில் கிடைக்காது. அதுக்காக தான் அதை அவங்க பல வருஷம் பண்ணுறாங்க. இப்போ 85 ஃபார்ம் சொன்னேன், அதை ஒரே ஸ்வீமில் எடுத்துக்க முடியாதுங்கிறதுனால நம்ம லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. லெவல் 3ல் 85. இந்த 85ல் நிறைய கனெக்ட் ஆகணும். ஐயா கேட்ட மாதிரி வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம், நெகிழ்வுத்தன்மை, அந்த முட்டு நீ ட்ராவல், எல்போனுடைய பொசிஷன், பாடி பாய்ச்சர், அந்த கான்சன்ட்ரேஷன், இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து சைமல்டேனியஸ் சிஸ்டத்தில் தான் செய்யணும் ஃப்யூச்சரில். அதுக்கு பல வருஷம் ஆகும். அதை செய்ய அப்படி செய்கிறதுனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் மூவிங் மெடிடேஷன். அந்த 20 நிமிஷத்துக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம முன்னாடி ஆட்கள் போவாங்க, ஏதாவது ஒரு செயல் நடக்கும். பட் நம்ம பார்வையில் இருக்குமே தவிர நம்ம மனசுக்குள்ளே அது வராது. நம்ம இந்த செயலை மட்டும்தான் செய்துக்கிட்டு இருப்போம். ஸோ இதை மூவிங் மெடிடேஷனாக கூட நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ நீங்கள் 85 சொன்னீங்க. அப்போ வந்து இந்த டாய்ச்சியில் வந்து 85 ஃபார்ம்ஸ் இருக்குதுயா. ஃபார்ம்ஸ்னால் அதாவது இப்படி வச்சுக்கலாங்களா, 85 வகையான மூமெண்ட்ஸ். எஸ், ஆமாய்யா. இப்போ இந்த 85ஐயும் முழுசாக கற்றுக்கணுன்னா எவ்வளோ நாள் ஆகும்? 2 வருஷம் ஆகுதுயா. அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டில் லெவல் 1 6 மாதம் டியூரேஷன், லெவல் 2 6 மாதம், 85 3வது லெவலுக்கு 1 வருஷம். அப்போ டோட்டலாக 2 வருஷம். இப்போ முதல் லெவல் 1 6 மாதம், அதில் எவ்வளோ ஃபார்ம் சொல்லி கொடுப்பீங்க? இதில் வந்துயா ஃபார்ம்னு சொல்லும்போது 8 and 13 2 டைப் ஆஃப் ஃபார்ம் இருக்குது. இந்த 2ஐயும் நம்ம ஃபஸ்ட்டில் கற்றுக்கிடணும். லெவல் 2ல் 28 ஃபார்ம், சரிங்க, அதை கற்றுக்கிடணும். எல்லாமே ரிப்பீட் மூமெண்ட் அதில் இருக்குது. 3வது லெவலில் போகும்போது 85. ஆமாம், அதுதான் நம்ம தாய்ச்சி. நீங்கள் கற்றுக்க வேண்டியது அதுதான் எல்லாருமே. பட் எல்லாருக்கும் நான் கற்றுக்கிறதுல வந்து டிஃப்ரெண்ட் எதுவுமே கிடையாது. என்ன டிஃப்ரெண்ட்னா, உங்களுக்கு ஒரு தாய்ச்சி, எனக்கு ஒரு தாய்ச்சி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாம் ஒரே 2 பேருக்கு ஒரே தாய்ச்சி. பட் என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட். நான் இத்தனை வருஷமாக பண்ணுறனால என்னுடைய ஃபார்மில் உள்ள அந்த அனுபவம், நீங்கள் ஒரு 6 மாதமாக பண்ணுறதுனால
உங்களுக்கு அதில் இந்த டிஃப்ரெண்ட் தான். பட் தாய்ச்சி எல்லாருக்கும் ஒரே தாய்ச்சி தான். அப்போ வந்துங்க டாய்ச்சி வந்து மொத்தம் 85 ஃபார்ம் இருக்கு. லெவல் 1ல ஒரு 16 வச்சுக்கோங்க. 8ம் 13 8ம் 13. லெவல் 2ல வந்து 28 ஃபார்ம். லெவல் 3ல 85 ஃபார்ம். வந்து 2 வருஷம் ஆகும் கத்துக்க. ஆமாய்யா. அதுல வந்து அந்த லெவல் 1 தான் வந்து நீங்க 6 மாசம் எடுத்துக்கிறீங்க. 6 மாசத்துக்கு ஃபர்ஸ்ட்ல கொடுக்குறோம். இப்பதான் நீங்க இப்ப நான் அது வந்து உங்ககிட்ட வந்து 2 நாள்ல கத்துக்கிட்டேங்க ஐயா. அதனால எனக்கு என்ன ஒரு விருப்பம்னா, நான் எப்படி கத்துக்கிட்டனோ அதே மாதிரி எல்லாருக்கும் வந்தாங்கன்னா 2 நாள்ல நீங்க வந்து ஆழியாறுல இயற்கையான ஒரு சூழல்ல எனக்கு கத்துக் கொடுத்த மாதிரியே 2 நாள்ல அந்த 6 மாச கோர்ஸை ஒவ்வொரு மாசமும் நீங்க நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட கோரிக்கை. கண்டிப்பா நடத்தி தருவேன். இன்னொன்னு, இந்த ஃபார்மை நீங்க 2 நாள்ல கத்துக்கிட்டீங்க. பட் 2 நாள்ல உங்க அப்சர்வேஷன் கெப்பாசிட்டினால நீங்க எடுத்துக்கிட்டீங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு உங்களுடைய பயிற்சி டெய்லி இருக்கணும், ரொட்டீனாக இருக்கணும். இதை நீங்கள் 6 மந்த் வரை பண்ணாதான் நீங்கள் அதை அனுபவித்து அதில் உள்ள ரிசல்ட்டை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் உடல் ரீதியாக. இப்போ இந்த 2 நாள் நேரடி வகுப்புல லெவல் 1 அந்த பயிற்சியும் கற்றுக் கொடுக்குறீங்க. அது இல்லாமல் உடல் பயிற்சியும் கற்றுக் கொடுக்குறீங்க. ஆமாய்யா. அதாவது பொதுவாகவே எந்த ஒரு ஆர்ட் நம்ம படிக்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு உடற்பயிற்சி, நம்ம ஃபார்ம், அந்த பாடி வார்ம் அப்னு சொல்கிறத கண்டிப்பாக செய்யணும். அது நிறைய பண்ணணுங்கிறத விட நம்மளுடைய தளர்வுகள், அதாவது முட்டி, எல்போ ஜாயிண்ட்டு, கழுத்து, ஷோல்டர், எங்கெல்லாம் நம்ம ஜாயிண்ட்டுகள் வருதோ அது, ப்ளஸ் பிளட் சர்க்குலேஷனை இம்மிடியேட்டாக கொஞ்சம் வார்ம் பண்ணுறது, இந்த மாதிரி அசைவுகளை செய்துட்டு நம்ம போனால் அதில் உள்ள எப்படி சொல்ல தாக்கங்கள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இப்போது மற்ற மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை ஏற்கனவே கற்றுக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க வந்து இந்த டாய்ச்சி கற்றுக்கலாமா? அதனால் அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குயா இருக்குது. அதாவது மார்ஷியல் ஆர்ட்ஸை நான் சொன்னேன், அதாவது தாய்ச்சியில் அந்த ரிலாக்ஸேஷன், டெட் ஸ்லோ, மெடிக்கல் பெனிஃபிட்டு, இன்னர் ஆர்கன்ஸினுடைய ஆக்டிவேட்டு இதெல்லாம் இருக்கிறதுனால மற்ற மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கு இது நிறைய விதத்தில் பயன்படுது. எப்படி பயன்படுதுனாயா, இப்போ சைக்கிள் கற்றுக்கிடுதோம், சைக்கிளை ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வேகமாக ஓட்டுங்கன்னு சொன்னால் எல்லாருமே அவங்கவுங்க சக்திக்கு தகுந்தாப்பில் வேகமாக ஓட்டுவாங்க. சைக்கிளை கொடுத்து ஸ்லோ ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஸ்லோ ரைஸுக்குள்ளே வர முடியாது. தாய்ச்சியும் அதே மாதிரி. அப்போது மற்ற மார்ஷியல் ஆர்ட்ஸில் அவங்க வேகமாக போகக்கூடியவங்க தாய்ச்சிக்குள்ளே வரும்போது அந்த ஸ்லோ ரைஸுங்கிற சிஸ்டத்தை கற்றுக்கிடனுக்காக இங்கே வந்து தான் ஆகணும். இந்த பயிற்சி ஜென்டில் ப்ராக்டிஸுக்குள்ளே போகும்போது எனர்ஜி லாஸ் ஆகாமல் நம்ம மற்ற மார்ஷியல் ஆர்ட்ஸை தாய்ச்சி ப்ராக்டிஸ் பண்ணதன் மூலமாக அதை செய்யலாம். அப்படி செய்யும்போது இப்போ ஒரு 2 ஹவர் ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, 2 ஹவரில் அவங்க டயர்ட் ஆயிடுவாங்க. பட் தாய்ச்சிங்கிறது 2 ஹவர் இல்லை, அதையும் தாண்டி 3 ஹவர் 4 ஹவர் நம்ம செய்துக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா எனர்ஜி லெவல் எப்போவுமே பாதிக்காமல் கேதர் ஆகிட்டு இருக்கும். அதுக்காக மற்ற மார்ஷியல் ஆர்ட்ஸில் உள்ளவங்க இதை படித்து அவங்களுக்கு பயனும் இருக்கும். இன்னொன்று அவங்களுடைய டெக்னிக்கினுடைய பவர் மோர் ஆகவும் ஜென்டிலாகவும் இது சப்போர்ட் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்குயா, நான் கராட்டே 44 வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ப்ளஸ் தாய்ச்சி பண்ணுறேன். நான் கராட்டே டீச் பண்ணும்போது தாய்ச்சினுடைய சப்போர்ட்டுனால அந்த கராட்டே டெக்னிக் ஜென்டிலாகவும் ரிலாக்ஸாகவும் மோர் பவராகவும் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால நான் எவ்வளவு நேரம் நின்று வேணாலும் டீச் பண்ணவும் செய்யலாம், ப்ராக்டிஸும் பண்ணலாம். அந்த கெப்பாசிட்டி இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதை மொத்தம் இங்கே நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, தாய்ச்சி அப்படிங்கிற பயிற்சி கற்றுக்கிறது மிக எளிமை. ஆமாய்யா. ஆனால் பவர் ஜாஸ்தி. பவர் ஜாஸ்தியா? பவர் ஜாஸ்தி. இதில் வந்து ரிலாக்ஸ் வருது, உடலுடைய எலும்புகளை வந்து அலைன்மெண்ட் ஒழுங்கு பண்ணுற காரணத்து வருது, இது ஒரு ஹீலிங் வருது, மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு வருது, மெடிடேஷன், தற்காப்பு கலை எல்லாமே வந்துருது. இதுக்கு தனியாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்க வேண்டியது இல்லை, யார் வேணாலும் செய்யலாம். அப்போ வந்து இது கண்டிப்பாக எல்லாருமே, அதாவது எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு பயிற்சி. ஆமாய்யா. இன்னும் நீங்கள் டெட் ஸ்லோன்னு சொன்னேன், அந்த டெட் ஸ்லோ பண்ணுறதுனால இப்போ என்னென்னா, எந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை எடுத்துக்கிட்டாலும் ஏதாவது 2 கனெக்ட் பண்ணும். ஒன்றில் மைண்டையும் பாடியும் கனெக்ட் பண்ணும், அல்லது பாடியையும் ப்ரீத்தையும் கனெக்ட் பண்ணும். இப்படி ஏதாவது 2 தான். ஆனால் தாய்ச்சி வந்து மைண்டு, பாடி, ப்ரீத்து 3யும் கனெக்ட் ஆகுது. நம்ம தாய்ச்சி பயிற்சி பண்ணும்போது ப்ரீத்தை நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பட்
அது வந்து பிரீத் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா, டெட் ஸ்லோங்கிற ஃபார்மேட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறனால நம்ம லோவர் ஸ்டமக்கில் இருந்து அந்த பிரீத்து எல்லா இடங்களுக்கும் சர்க்குலேட் ஆகி அதுவும் ஒன்றா இது கூட கலந்து 3ம் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாட்டு இந்த தாய்ச்சி இருக்குது. இந்த நம்ம சாதாரணமாக ஓம் அப்படிங்கிற ஒரு ஓம்கார லெட்டரை சொல்லும்போது அந்த எழுத்து ஆரம்பிக்கிற அந்த பிரீத்தே லோவர் ஸ்டமக்கில் இருந்து தான் ரைஸ் ஆகுது. அதே கான்செப்ட் தான் தாய்ச்சி ப்ராக்டிஸ் பண்ணும்போது லோவர் ஸ்டமக்கில் இருந்து அந்த பிரீத்து வரதுனால எல்லா இடத்துக்கும் போகிறதுனால அதுவும் மைண்டு பாடி கூட கனெக்ட் ஆகி 3ம் சேர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிருது. சைனால பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்பேன், அதாவது வாழ்நாள் வந்து அதிகமாக இருக்கு ஆமாய்யா. மற்ற நம்ம கம்பேர் பண்ணும்போது. ம். இப்போ அதுக்கு இந்த அங்கே வந்து ஐயா இந்த நரம்பு நரம்பு மண்டலம் இருக்கு இல்லைங்களா, ஆமா. நர்வ் சிஸ்டம், ஆ. அது வந்து இது எந்த அளவுக்கு இது வந்து சரி பண்ணுது? பட் தாய்ச்சி ஸ்லோவா ப்ராக்டிஸ் பண்றனால இன்னர் ஆர்கன்ஸ் அவ்வளவுமே ஸ்ட்ரென்தனாகவும் அது ப்ராப்பர் ஆக்டிவேட்டுக்குள்ள போறது. தாய்ச்சி வகுப்பு முதலாக 2026 செப்டம்பர் 1ஆம் தேதி ஆரம்பிக்குதுங்க. அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி சாயந்தரம் 7லிருந்து 9 இந்தியா டைம் பிரகாரம் ஒரு ஆன்லைன் வகுப்பு 2 மணி நேரம். இதை நீங்கள் வீட்டில் இருந்தே கலந்துக்கலாம். கலந்துட்டு அடுத்தது செப்டம்பர் 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் நேரடி வகுப்பு ஆழியாரில் நடக்குது. அதில் வந்து நீங்கள் கலந்துக்கணும். இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா anatomic-therapy.orgங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் தாய்ச்சி அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் 3000 ரூபாய் கட்டினீங்கன்னா நீங்கள் புக் பண்ணிவிட்டு கலந்துக்கலாம். உங்களுக்கு இந்த ஆன்லைன் லிங்க் அனுப்பப்படும். இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் 8870666966 அப்படிங்கிற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். வாய்ப்புள்ள நபர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.